இங்க இந்த கிராமத்துல இருக்க ஒருத்தன் கூட இந்த பையனோட அம்மாவை மதிக்கவே மாட்டானுங்க. இவங்க டீ குடிக்க போனா கூட அந்த கடைக்காரன் டீயை கிட்ட வச்சு ஊத்தாம மேல தூக்கி தான் ஊத்துவான். அவங்க அந்த டீக்கு காசு கொடுத்தா அந்த காசை கையில கூட வாங்க மாட்டானுங்க. ஏன் அம்மாக்கு மட்டும் ஒருத்த கூட மரியாதையை கொடுக்க மாட்டானுங்களேன்னு இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவன் கூட படிக்கிற பசங்களோட அம்மா அப்பாலாம் ஸ்கூலுக்குள்ள வந்து பசங்களை விட்டுட்டு போவாங்க. ஆனா இந்த பையனோட அம்மாவை ஸ்கூல் வாசல்ல கூட நிக்க விட மாட்டானுங்க. ரொம்ப நேரம் இருந்தா தன் பையனை அடிப்பாங்களோன்னு பயந்து போய் அவனை ஸ்கூல் வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது ஸ்கூல் உள்ள படிக்கிற பசங்க கூட இவனை மதிக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா அவன் கூட படிக்கிற மத்த பசங்களாம் பெஞ்சில் உட்கார வச்சு படிப்பு சொல்லி தருவாங்க. இவனை மட்டும் தரையில் உட்கார வச்சிருப்பாங்க. படிப்பு சொல்லி தர வாத்தியார் கூட சமமா பார்க்க மாட்டான், அசிங்கப்படுத்துவான். டீச்சர் கொஸ்டின் கேட்கும் போது அங்க இருக்க ஒரு பசங்களுக்கு கூட ஆன்சர் தெரியாது. ஆனா இவனுக்கு தெரியும். சோ உடனே கையை தூக்குவான். ஆனா வாத்தியார் இவனை ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டான். அது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த குட்டி பையனுக்கு ரொம்ப பெரிய ஆசை இருக்கும். அது என்னன்னா கோவில் உள்ள போய் சாமியை பார்க்கணும்னு. ஆனா அந்த ஊர்க்காரங்க இவங்க சமுதாயத்தை கோயில் வாசல்ல கூட நிக்க விட மாட்டாங்க. சோ அதனால இந்த பையனோட அம்மா யாருக்குமே தெரியாம நைட் எல்லாரும் தூங்கின அப்புறமா செவரேறி குதிக்க வச்சு சாமியை பார்க்க வைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.